அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பயிர் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக 24,000 கோடி ரூபாயில மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்த அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது. ஓகேவா? பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய பெயர். இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 24,000 கோடி ரூபாய் செலவுல அமல்படுத்த போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 100 மாவட்டங்கள்ல இந்த திட்டம் நடைமுறையில இருக்க போகுது. எத்தன வருஷத்துக்கு நடைமுறையில இருக்க போகுதுன்னா, 6 வருடங்களுக்கு நடைமுறையில இருக்க போகுது. சரிங்களா? இந்த திட்டத்த எப்படி உருவாக்கியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 36 விவசாயம் சார்ந்த திட்டங்கள் தமிழக இந்திய அரசாங்கத்தினால நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. அந்த 36 திட்டங்கள ஒருங்கிணைத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. சரியா? 36 ஸ்கீம்ஸ இன்டகிரேட் பண்ணி, மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழ என்னலாம் பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரோட புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்ண போறாங்க. உற்பத்தி திறன அதிகப்படுத்த போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கிராப் டைவர்சிஃபிகேஷன். அதாவது ஒரே பயிரையே நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். அது இல்லாம டபுள் கிராப்பிங் பண்றதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இரிகேஷன அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த லோன் குடுக்குறாங்க இல்லையா? விவசாயிகளுக்கு லோன்ஸ்லாம் குடுக்குறாங்க. கிரெடிட் டிஸ்பர்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் இல்ல கிரெடிட் டிஸ்பர்ஸ்மென்ட். கிரெடிட் வழங்கணும் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் அப்படின்னு சொல்லி. அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ கம்மி பண்ணணும். லாஸ்ட்டா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் கொண்டு வரணும். இதுதான் இந்த திட்டத்தோடைய அப்ஜெக்டிவ்ஸ். சரியா? இதெல்லாம் தான் பண்ண போறாங்க. இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதே தான் நம்ம எழுதுவோம். சரியா? அப்படியே எழுதுவோம். பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய பேசிக் ஃபேக்ட்ஸ் இதோட அப்ஜெக்டிவ்ஸ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதி உடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். சோ நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரியே செய்யணும் அப்படின்னா மன உறுதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் எண் 666 அதிகாரம் வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா, மாணவர் விடுதிகளுக்கு பெயர் மாற்றம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த செய்தியை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? ஆதி திராவிடர்களுக்கான மாணவர் விடுதி, சீர்மரபினருக்கான மாணவர்கள் விடுதி, பிற்படுத்தப்பட்டோர் மாணவருக்கான மாணவர் விடுதி அப்படிங்கிற மாதிரியான மாணவர் விடுதிகள் இருக்கு. இந்த மாதிரி ஜாதிய பெயர்கள் வைக்கிறனால அதுவே ஒரு பாகுபாடை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த மாதிரியான விடுதிகளுக்கு ஜாதிய பெயர்களை எடுத்துட்டு சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சமீபத்துல ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? மாணவர் விடுதிகள், அரசாங்கம் நடத்தக்கூடிய மாணவர் விடுதிகளுக்கு இப்ப என்ன பேர் வைக்க போறாங்க? சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்க போறாங்க. சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.